கொள்ளை கூட்டமா? ஐயோ, ஏதோ விபரீதங்கள் நேர போகிறது என்று அரசர் போகும்போதே சந்தேகப்பட்டு அப்படியே நடந்துவிட்டு அமைச்சர் சமயம் பார்த்து இவர்கள் உள்ளே நுழைந்திருப்பதை பார்த்தால் எல்லாம் அந்த சாமியாரின் ஏற்பாடுகள் என்று தான் நினைக்கிறேன். இப்போது என்ன செய்வது? இங்கிருந்து நீங்கள் சீக்கிரம் தப்பிவிட வேண்டும். அதுதான் முடியாத அமைச்சரே. இனி நீங்கள் இங்கிருந்து நகர முடியாது. இப்போதிருந்தே நீங்கள் எங்கள் அடிமை. என்ன தூரத்தில் அடிமை என்று சொல்ல அமைச்சரே, உங்கள் ஆட்ட பாட்டம் எல்லாம் தான் அடங்கப் போகிறது. அதற்குள்ளாக ஏன் சொல்லுகிறேன்? அந்த குழந்தையை தூக்கி சென்று ஆசிரமத்தில் இருக்கும் மாணிக்கசாமியிடம் ஒப்படைத்து விடுங்கள். இரக்கமற்றவர்கள் அருகில் நெருங்காதீர்கள். மகாராணி, உங்கள் குழந்தைகள் ரெண்டும் உயிரோடு இருக்க வேண்டுமானால் அந்த குழந்தையை கொடுத்து விடுங்கள். முடியாது. முடியாதா? என்ன துணி? நண்பர்களே, மறு உத்தரவு வரை இவர்களை இந்த அறையிலே கூட்டு வைத்து காவலர்கள். மகாராணி, இனிமேல் ஒரு வினாடி கூட இங்கு இருக்கக்கூடாது. அமைச்சர், அரசருக்கு என்ன ஆபத்து நேர்ந்தது? அவர் எப்படி இருக்கிறாரோ என்று நினைக்கும் போது என் மூச்சே நின்று விடும் போல இருக்கிறது. அதையெல்லாம் சிந்திக்க இப்போது நேரமில்லை. குழந்தைகளுடன் நீங்கள் உயிர் தப்ப வேண்டும். பெருமாள் போய் ஒரு சிவன் கோயில் இருக்கிறது. அங்கிருந்து மதிவாணருடைய தங்களை தக்க பாதுகாப்புடன் சோழஞ்சிபுரத்தில் இருக்கும் மதிவாணரிடம் கொண்டு போய் சேர்ப்பார். புறப்படுங்கள், புறப்படுங்கள். அமைச்சர், நீங்களாவது எங்களுடன் வரக்கூடாது. மகாராணி, அரசர் இல்லாத நேரம், ஆபத்தான நிலை. அரண்மனை விட்டு நான் வரலாமா? தைரியமாக புறப்படுங்கள். அரசர் வந்ததும் உடனே உங்களை வந்து சந்திக்கிறோம். தாயில்லாத உங்கள் மகன் சித்திரசேனையாவது அழைத்து சென்றேன். இப்போது நடக்கக்கூடிய காரியமா அது? அவன் தலைவிதி போல் நடக்கிறது. நீங்கள் சீக்கிரம் புறப்படுங்கள். புறப்படுங்கள், புறப்படுங்கள். அமைச்சரே, உமது மூளைக்கு வேலை கொடுத்து விடுவேன் என்றுதான் இவ்வளவு சீக்கிரமாக மறுபடியும் இங்கு வந்தேன். அதற்குள்ளாக காரியத்தை சாதித்து விட்டீர்கள். எங்கே அரசு? எந்த வழியாக அனுப்பி வைத்தேன்? உண்மையை சொல்லும். மௌனம் சாதித்து மழித்து விடலாம் என்று மனப்பால் குடிக்க வேண்டாம். மரணத்தை விரும்பவில்லை, ஆனால் மரியாதையாக செல்விடு. எங்கே அரசு? எங்கே குழந்தைகள்? சொல்ல மாட்டான், சொல்ல மாட்டாயா? இவனை கொண்டு போய் நமக்கு தொகை அடைத்து உண்மையை சொல்லும் வரை சித்திரவதை சொல்லுங்கள். எடுத்துச் செல்லுங்கள். எதற்கும் 4 திசையிலும் தேடி பாருங்கள். வணக்கம் மகாராணி. நீங்கள் வீரசிம்மன், தங்கள் ஊழியர். வண்டி தயாராக இருக்கிறது. புறப்படுங்கள். மற்ற விஷயங்களை சோழிங்கபுரத்திற்கு போய் பேசிக்கொள்ளலாம்.